தங்கமாக வாங்கினா அது வாங்குற போது 3% ஜிஎஸ்டி, விற்றா 3% ஜிஎஸ்டி, நகையாக வாங்கினா அதுக்கு கூலி சேதாரம் போன்ற இழப்புகள் இருக்குது. ஆனால் போட்டு அனுபவிக்கலாம், பத்திரமா வச்சுக்கணும், பாதுகாக்கணும். ரோட்டில் அத்துக்கிட்டு போயிடுறாங்க, வீட்டிலே வந்து அறுத்துக்கிறாங்கங்கிறது அதுல தங்கத்தில் இருக்குது. நீங்கள் வந்து பாண்டாக வாங்குறத அரசாங்கம் நிறுத்திட்டாங்க. இப்போ அரசாங்கத்துக்கே நஷ்டம் வருது. ஏற்கனவே அவங்க வெளியிட்ட பாண்டுகள் தான் இப்போ வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதை வாங்குறதுனா வாங்கலாம், அதுக்கு வட்டி இருக்குது. ஆனால் அது இப்போ தங்கம் என்ன விலை இருக்கோ அதை ஒட்டி தான் பாண்டு விலை இருக்கும். ஒன்றும் சீப்பாக கிடைச்சிடாது. அதை மேற்கொண்டு அதை விற்கிறது சிரமம். குறிப்பிட்ட டைமில் தான் அதை சரண்டர் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இடிஎஃப்ஸ் கிடைக்குது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. எப்படி வந்து பல்வேறு பங்குகளை வாங்கி ஒரு ஃபண்டு வச்சுக்கிட்டு அந்த ஃபண்டோட ஸ்மால் யூனிட்ஸை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கலாமோ, அந்த ஷேர்கள் விலை ஏற ஏற அந்த மியூச்சுவல் ஃபண்டோட மதிப்பு உயருதோ அது மாதிரி தங்கத்தை வாங்கி வச்சுக்கிற இடிஎஃப்ஸ் இருக்காங்க. பிரபல நிறுவனங்களே வச்சுருக்காங்க, பெரிய ஃபண்ட் ஹவுசஸ்ஸு. அதை வாங்கலாம். அது 24 கேரட்டு தங்கம் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. அதில் நமக்கு வந்து செக் பண்ண வேண்டிய வேலையோ ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதோ இல்லை. ஒரு ப்ரோக்கரேஜ் கொடுத்தா போதும். 1 கிளிக்கு வித்தரலாம், 1 கிளிக் வாங்கிடலாம். ஆக்சுவலாக கோல்டு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் என்ன மதிப்பு மாறுதோ அந்த லாபமோ நஷ்டமோ நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க இடிஎஃப்பில் போகலாம்.